மக்களவை தேர்தலுக்கு பிறகு திமுகவில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் தற்போது திமுக மாவட்ட செயலர்கள் அதே போல 234 தொகுதிக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளருடன் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக தனது முகாம் இல்லத்திலிருந்து நேரடியாக ஆலோசனை ஈடுபட்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன என்று குறித்தும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். குறிப்பாக 40 தொகுதியிலும் திமுக வெற்றி பெற வேண்டும், எனவே கூட்டணிக்கு கொடுக்கும் இடங்கள் கூட திமுக தலைமையே நிற்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் அது தொடர்பாகவும் பேசினார். குறிப்பாக 40 தொகுதியிலும் இந்த முறை திமுக வெற்றி பெற வேண்டும், அதற்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் வீடு வீடாக பரப்புரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே பாஜகவினுடைய அநீதிகள் மற்றும் கழக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்கள் என மக்களிடம் ஒவ்வொன்றாக தனித்தனியே கொண்டு சேருங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடிமட்ட தொண்டர் வரையிலான அனைத்து விவரங்களையும் தலைமைக்கு தெரியும், எனவே எந்த அளவுக்கு வேலை பார்க்கிறது என்பதை தொடர்ச்சியாக தலைமை கண்காணித்து வருகிறது. தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களை கழகத்திலும் அரசியலிலும் எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலின் போது யார் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை தொடர்ச்சியாக தலைமை கண்காணித்து வருகிறது என்றும், மேலும் அரசியலிலும் கழகத்திலும் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்றும் கூறுகிறார். குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு மாவட்ட செயலர்கள் இந்த முறை மாற்றப்படலாம் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த முறை நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் போது ஏதாவது ஒரு தொகுதியில் தோல்வியடைந்தால் கூட அந்த தொகுதிக்குட்பட்ட அனைத்து மாவட்ட செயலர்களுமே மாற்றப்படுவீர்கள் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே இந்த தகவலையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கட்சியிலும் பல்வேறு இடங்களிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என கடுமையாக உழையுங்கள் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்கும், 40 நமதே என்று சூழலித்த முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்காக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி கட்சி நிற்கும் ஒவ்வொரு இடங்களும் திமுகவுடைய தலைமையே நிற்பதாக கருதி அனைத்து நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து வெற்றி பெற உறுதியேற்க வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.